நாமத்தினாலே வாழ்த்தி வாரங்களாக நாம் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை என்ற தலைப்பிலே நாம் போதனைகளை பார்த்து வருகிறோம். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கப் போகிறேன். எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போம். எபிரேயர் 4:12 ஆரம்பிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டத்தையும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பிரியமானவர்களே, கடந்த பல வாரங்களாக நாம் தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, இந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது இல்லையா? இந்த தேவனுடைய வார்த்தை வெறும் ஒரு பேப்பர்ல கருப்பு மைனால ஒரு வரைஞ்சி வச்சது அப்படி கிடையாது, லெட்டர்ஸ் மட்டும் கிடையாது. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது, உயிர் உள்ளதா இருக்கிறது. அதுல பவர் இருக்கு. சும்மா மற்றவங்க எல்லாரும் பேசுற வார்த்தை மாதிரி இல்லை, இந்த வார்த்தையிலே பவர் இருக்கு. இது நம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தை என்னெல்லாம் செஞ்சிருக்கு, நம்மளை மறுபடியும் உயிர்ப்பித்திருக்கு. இதுல உயிர் இருக்கிறதுனால பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 23ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, வசனம் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறது, உள்ள போய் ஒரு மறுபிறப்பை கொடுத்திருக்கிறது. ரீபர்த், ரீஜெனரேஷன், ஒரு புது பிறப்பை கொடுத்திருக்கிறது. வசனம் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறது. ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது. வேற என்னெல்லாம் பார்த்தோம்? இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த வார்த்தை ஜீவனா இருக்குது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள்ல வாசித்தோம் இல்லையா? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துவாக வந்திருக்கிறார். வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. அப்ப அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள, அந்த வார்த்தைக்குள்ள எப்படி ஜீவன் இருக்கோ, வல்லம் இருக்கோ, அதே போல இந்த வார்த்தைக்குள்ள ஒளி இருக்கு. அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது என்று நம்ம வாசித்தோம் இல்லையா? யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நாம் அதை வாசித்தோம். ஜீவன் ஒளி. அந்த ஒளி என்ன பண்ணுது? பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது என்று நம்ம வாசிக்கிறோம். அப்ப இந்த வேர்டு பவர்ஃபுல் மட்டும் இல்ல, லைஃப் கிவிங் வேர்டு மட்டும் கிடையாது. இது பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சம் போல இருக்கிறது. அதுல உயிர் இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த உயிர் தான் ஒளி மாதிரி இருக்கு. அந்த ஒளி, அந்த ஜீவன், அந்த வார்த்தை உள்ள போனது மூலமா நாம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், மறுபடியும் பறந்திருக்கிறோம். இந்த வார்த்தை எப்படிப்பட்டது? இட்டர்னல் வேர்ட் ஆஃப் காட், அழிவில்லாத வார்த்தை. அது அதனோட தன்மை பாருங்க. யாராலையுமே இந்த வார்த்தையை என்ன பண்ண முடியாது, ஒழிச்சு கட்டவே முடியாது. ஏன்னா இது ஆண்டவரோட வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் இருக்கிறது. இந்த ஒளி என்ன பண்ணுறது? இருளிலே பிரகாசிக்கிறது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இருள் ஒரு பக்கம், வெளிச்சம் ஒரு பக்கம். ரெண்டுத்தையும் யோசிக்கணும். ஒரு ரூமுக்குள்ள போறோம், ரொம்ப இருட்டா இருக்கு, லைட்டை போட்ட உடனே வெளிச்சம் வருது. வெளிச்சம் வந்த உடனே இருள் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுறது? வெளியே போய் விடுகிறது. இருளே நீ போய் தான் ஆகணும்னு வெளிச்சம் போய் சண்டை போடுறது கிடையாது. வெளிச்சம் வந்த உடனே இருள் விலகுகிறது. இருள் என்னன்னா எல்லா தீமையும் இருள் தான். எல்லா தீமையும் வாழ்க்கையில அது இருள். இப்ப நமக்குள்ள அந்த வார்த்தை உள்ள போயிருக்கு, ஜீவன் உள்ள இருக்கு, பவர் உள்ள இருக்கு, வெளிச்சம் உள்ள இருக்கு. அதனால நம்ம போற இடங்கள்ல தீமை விலகுதான் ஆக வேண்டும். பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது சும்மா சாதாரணமான ஒரு வாழ்க்கை இல்ல, எல்லாரும் வாடுற மாதிரி ஒரு வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு பெரிய வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக அது இருக்கு. சும்மா ஏனோதானு வாடுற வாழ்க்கை இல்ல. ரிச்சர்டன் பேர் வச்சிருந்தாலும் கிறிஸ்தவன் கிடையாது இல்ல, அது ஒரு பேர், அவ்வளவுதான். அந்த பேர்ல ஒண்ணுமே கிடையாது. ஆனா உள்ள யார் இருக்கிறது? என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் போற இடங்கள்ல ஒரு பெரிய விடுதலை உண்டாகுதா? நான் போற இடத்துல தீமை நீங்கி நன்மை உண்டாகிறதா?
நான் போற இடத்துல வெளிச்சம் இருக்கா, நான் போற இடத்துல பவர் இருக்கா, அது ரொம்ப முக்கியம் எல்லாத்த விட. கிறிஸ்தவ பேர் வச்சதுனால நம்ம கிறிஸ்தவர்கள் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் விக்டோரியஸ் லைஃப். அது ஒரு பெரிய வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை. எது முடியலனாலும் கிறிஸ்தவனுக்கு முடியும், எது ஆகாதனாலும் கிறிஸ்தவனுக்கு கைகூடி வரும், கண்டிப்பா வரும். கடவுளுடைய கிருபை இருக்குது, கடவுளுடைய தயவு இருக்கு. அப்ப முதல்ல நம்மளை பத்தி நாம ஒரு பெரிய மேன்மையான ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். நாம என்ன பண்றோம், மற்றவங்கள மாதிரியே வாடுறோம், மற்ற ஜனங்கள் போறியே நம்ம வாடுறோம். மற்றவங்களுக்கு வியாதி வருதா, நமக்கும் வியாதி வருது. மற்றவங்க வியாதி வரும்பொழுது அவங்க என்ன பண்றாங்களோ அதே தான் நாமளும் பண்றோம். இல்லைங்க, நாம கொஞ்சம் வித்தியாசமானவர்கள். நமக்கு ஒரு பண கஷ்டம் வரும்பொழுது மற்றவர்கள் பண கஷ்டம் வந்தா என்ன பண்றாங்களோ அதையே நாமளும் பண்றோம். மற்றவங்க என்ன பண்றாங்க, கடன் வாங்கலாமான்னு யோசிக்கிறாங்க, நம்மளும் அதே தான் யோசிக்கிறோம். இல்ல, நமக்கு ஆண்டவர் இருக்கிறார், நமக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, அதுல பவர் இருக்கு, அதுல உயிர் இருக்கு, அதுல லைட் இருக்கு. அப்ப இந்த நம்முடைய வாழ்க்கை ரொம்ப வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்கிற விதத்திலே நாம் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார்கள் பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமா அவங்க வாழ்க்கையில எப்படி அவங்க அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க, இவங்க போகும்போது எப்படி அற்புதங்கள் நடந்தது, இவங்க மூலமா எப்படி கடவுள் பெரிய பெரிய காரியங்களை செய்தார், எப்படி அவங்க வேத வசனத்திலும் ஜபத்திலும் எப்படி உறுதியாய் தரித்திருந்தார்கள், இதெல்லாமே நாம இன்றைக்கு பார்க்க போகிறோம். பாருங்க, முதல்ல ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்று இருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள்ல தான் முதல்ல கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை. இயேசு இப்ப மரித்துட்டாரு, பாவங்களெல்லாம் நிவர்த்தி செஞ்சிட்டாரு, பரலோகத்துக்கு ஏறி போயிட்டாரு, கண்ணில் பார்த்தாங்க. அங்கிருந்து அவர்கள் 120 பேர் மேல் வீட்டாரில் கூடி ஜெபித்தார்கள். ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்க இறங்கினார். அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற வீடு முழுவதும் சடுதியாய் ஒரு முழக்கம், இடி முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டாகி அவர்களுடைய உட்கார்ந்து இருந்த வீடு முழுவதும் நிரப்பெற்று பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல இறங்கினார். அவர்கள் தங்களுக்கு தந்திருந்த தேவன் தங்களுக்கு தந்திருந்த வெவ்வேறு பாஷைகளிலே, அந்த வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேச ஆரம்பிக்கிறார்கள். 3ஆம் அதிகாரத்தில் அவங்க அற்புதங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல இறங்கி இருக்கிறாரு. 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர்கள் மூலமாக பெரிய அற்புதம் நடக்குது. ஒரு சப்பானி 40 வருஷமா அவன் நடக்கவே இல்லை, முடவனா இருந்தான், தீவிரவாதக்காரனா இருந்தான், சப்பானியா இருந்தான். அவன் திடீர்னு எழுந்து நடக்க ஆரம்பித்தான். ஒரு பெரிய பவர் அங்க வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். திடீர்னு ஒரு பெரிய வல்லமை. இவ்வளவு நாள் இவங்க என்ன நினைச்சிருந்தாங்க, இயேசுகிட்ட தாங்க வல்லம் இருந்தது. அவர் இருக்கும்பொழுது குருடர் பார்வையடைந்தார்கள், செவிடர் கேட்டார்கள், முடவர் நடந்தார்கள், மரித்தவர் அவர் உயிரோடு கூட எழுப்பினார். அவர் போயிட்டாரு, வல்லமே போயிடுச்சு நினைச்சாங்க. இல்ல, அவர் போய் பெரிய பவர் என்ன பண்ணிருக்காரு, அனுப்பி இருக்கிறார். ஏன்னா அவர் உயிரோட இருந்தப்போ சொல்லாரு, யோவான் 16ஆம் அதிகாரத்துல, நான் போறது உங்களுக்கு நலமா இருக்கும், நான் இப்ப எங்க பிதாவினோட வீட்டுக்கு போறேன், நான் போறது உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு பெரிய நன்மையா முடியும். ஏன்னா நான் போலன்னா தேற்றவாளன் உங்களிடத்துல வரமாட்டார், நான் போனேன்னா அவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா இங்க எல்லாருக்குள்ளும் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதாங்க கிறிஸ்தவ சத்தியம். பாருங்க, அவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உள்ள அவர் வந்துட்டார். ஒவ்வொருத்தருக்குள்ளும் அவர் வல்லமையாக வந்துட்டாரு. அவர் எங்க இருக்கிறாரோ அங்க வல்லமை இருக்கு. ஏன்னா அவர் முதல் அதிகாரத்திலே சொல்றாரு, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து you will receive power when the Holy Spirit come upon you, you will receive power அப்படின்றாரு. அவர் வரும்பொழுதே பவரும் சேர்ந்து வந்துடுச்சு. இப்ப கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கிறார்கள். எப்படி தெரிய ஆரம்பிக்கிறார்கள்னா, இயேசு இருக்கும்போது என்னெல்லாம் அற்புதம் நடந்தது அதெல்லாம் இப்ப நடக்க ஆரம்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர்
அவர்கள் மேல வந்து பொழிந்தரப்பட்ட உடனே அவர்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேசுகிறார்கள் பாருங்க. அப்படி பேசிட்டே இருக்கும் பொழுது அங்க எல்லாரும் வந்து பாக்குறாங்க, இவங்க என்னங்க ஒண்ணுமே இவங்க பேசுறது என்னன்னு புரியல, நம்ம பாஷையில தேவனை துதிக்கிறார்கள் புகழுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒருவேளை மது இது குடிச்சிருக்காங்களா, சாராயம் குடிச்சிருக்காங்க போல இவங்க எல்லாம் அப்படின்னு. பேதர் எழுந்து நின்று, ஏங்க இப்பதான் பொழுது 3 மணி வேலையா இருக்குதுங்க, இன்னத்துக்கு யாராவது போய் குடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. என்ன பேசுற முதல்ல அவர் பேசுற வார்த்தைகளை கொஞ்சம் நாம் கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அவர் சொல்றார், அப்போஸ்தலர் 2:14, அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமா, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். ப்ளீஸ் ஹியர் வாட் ஐ அம் சேயிங் அப்படின்றார். என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. நான் என்ன சொல்றேன்னா தயவுசெய்து கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து குடி வெறியில வளரல. இங்க இருக்கிற 11 நாட்டை சேர்ந்தவர்களுடைய பாஷையில இவர்கள் தேவனை புகழ்கிறார்கள். அதனால இவங்க குடி வெறியில இருக்காங்க நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு வார்த்தையை கேளுங்கள் அப்படின்றார். இந்த பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த சீஷர்லாம் 12 பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு மரித்து உயிரோடு கூட எழுந்தார் இல்லையா, எழுந்த பிறகு இயேசு கிறிஸ்து வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மிஷன் கொடுக்கிறார். மிஷன் அண்ட் விஷனை கொடுக்கிறார். ஒரு பெரிய தரிசனத்தையும் அவர்கள் இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய ஒரு வேலையும் அவர்களுக்கு தராரு. எங்க இருக்கு? மத்திய 28ஆம் அதிகாரத்தில் 18ல இருந்து நாம வாசிக்கிறோம். மத்திய 28:18 இருந்து நாம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் 12 அவரிடத்திற்கு அழைத்து அவர்களை பார்த்து சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்காது. ஆல் பவர் அண்ட் அத்தாரிட்டி ஹஸ் பீன் given unto me அப்படின்றார். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. வானத்திலும் பூமியிலும் எல்லா சகல அதிகாரமும் அந்த பவர்லாம் என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப நான் வந்து முறைப்படி லீகலா நான் வந்து சிலுவையில் மரித்து உயிரோடு கூட மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து எழுந்து அந்த வல்லமை எல்லாத்தையும் நான் பிசாசுகிட்ட இருந்து பறித்து இப்ப என்கிட்ட வச்சிருக்கேன் நான். ஆதலால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, 19ஆம் வசனத்தை நான் சொல்றேன், சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்றாரு. எப்படி இருப்பாரு இவரு? இவர் மரித்தாரு, உயிரோடு எழுந்தாரு, பரலோகத்தை ஏறி போனாங்க, எல்லாரும் பாக்குறாங்க, வானத்துல ஏறி போறத பாக்குறாங்க மேகங்கள் மேல. இவர் எப்படி இருப்பாரு? எப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமா அவர் என்ன பண்ணிருக்கிறார்? வந்திருக்கிறார். அது மூலமா அவர்களோடு கூட இப்ப வந்து தங்கி இருக்கிறார். இந்த சீஷர்களுக்கு ஒண்ணு நல்லா விளங்கிச்சாங்க. யோவான் 16ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லி இருக்கிறார், என் பிதா வீட்டுக்கு போறேன், நான் போறதுக்கு என்ன அடையாளம்? போனா அங்கிருந்து உங்களுக்கு தேட்டரவாள்னு அனுப்புறேன். இப்ப அங்கிருந்து பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தரல பட்டுட்டாரு. அவர் பொழிந்தரல பட்டது எதுக்கு அடையாளமா இருக்குது? அவர் அங்க போயிட்டாருன்றதுக்கு அடையாளமா இருக்கிறது. அவர் அங்கதான் இருக்கிறாருன்னு இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு பாருங்க. ஒரு வீட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஃபாரின் போறாருன்னு வச்சுங்க, இப்பதான் இந்த மொபைல் போன் அதெல்லாம் வந்துடுச்சு, வாட்ஸ்அப்பு, வீடியோ காலு, ஐஎம்ஓ அதெல்லாம் வந்துடுச்சு. அப்பெல்லாம் வந்து லெட்டர் தான். இங்க வந்து ஏர்போர்ட் உள்ள கூட விட மாட்டாங்க, வெளியே இருந்து அப்படியே ஏர்போர்ட்ல போய் வெளியே பார்த்து அவங்கள டாட்டாலாம் காமிச்சு ஃப்ளைட்ல ஏற்றி விட்டு வருவோம் பாருங்க. வந்த பிறகு ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு ஒரு லெட்டர் ஒன்று வரும், நான் வந்து பத்திரமா இங்க சேர்ந்துட்டேன் அப்படின்னு. அந்த லெட்டர் எதுக்கு அடையாளம்னா, அவர் அங்க போய் பத்திரமா சேர்ந்துட்டாருன்றதுக்கு அடையாளம். இல்லைன்னா அவர் போய் சேர்ந்தாரா இல்லையான்னு நமக்கு தெரியவே தெரியாது. அவர் எழுதுறாரு, கைப்பட எழுதுறாரு, நான் இங்க வந்து சேர்ந்திருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க, இங்க எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க, சாப்பாடுலாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, இங்க ரொம்ப நல்லா இருக்கேன், நான் நல்ல வீடு கொடுத்துருக்காங்க தங்கறதுக்கு, ஏசிலே இருக்கேன், நான் நல்ல வசதியா இருக்கேன் அப்படிலாம் சொல்லி எழுதுறாரு பாருங்க. இந்த கடிதம் வந்த உடனே நம்ம ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வருது. என்னன்னா, ஆள் போய் சேர்ந்துட்டாருங்க. அதே மாதிரி இயேசு இந்த இடத்துல இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவர் சொல்றார், நான் போறேன், பிதா வீட்டுக்கு போறேன், அங்க போனேன்னா ஒரு தேட்டர் வாழ்னா உங்களுக்கு நான் அனுப்புவேன், அவர் என்னன்னைக்கும் உங்களோட கூட தங்கி இருப்பார், சத்தியத்தெல்லாம் உங்களுக்கு போதிப்பார், நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நினைப்பூட்டுவார், இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு போதிப்பார், நான் சொல்லாததெல்லாம் கூட உங்களுக்கு
அவர் போதிப்பார், உங்களுக்குள்ள பவர்ஃபுல்லா அவர் வந்து வேலை செய்ய எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறார். போனவர் அவர்கள் கண்களுக்கு மறைவு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவரு அதுக்கப்புறம் அங்கிருந்து பரிசுத்த ஆவியானவர் வர்றாரு. இங்க லெட்டர் வர்ற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் வந்தவொடனே சீடர்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இயேசு எங்க இருக்கிறாரு, அங்க இருக்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்ட பிறகு அவங்க மேல பொழிந்தரப்படுறாரு, உள்ள வந்து வாசம் பண்றாரு. இப்ப பேதுருக்கு நிறைய விஷயங்கள் விளங்க ஆரம்பிக்கிறது. அவர் வந்து சொல்றாரு, எங்க பொழுது விடிஞ்சு 3ஆம் மணி வேலை தாங்க ஆகுது, இதுக்குள்ள யாராவது குடிப்பாங்களா? அவங்க எல்லாம் குடிவெறியில பேசல. அப்ப இவங்க பேசுறதுலாம் என்னது? அப்ப அவங்க சொல்றாரு, தயவுசெய்து நான் சொல்ற இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். இப்ப முதல்ல அவ்வளோ பெரிய ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. என்ன வேலை? உலகம் முழுக்க போய் இந்த சுவிசேஷத்தை அவர்கள் அறிவிக்க வேண்டும். அவ்வளோ பெரிய ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருந்த சீஷர்களுக்கு, அப்போஸ்தலருக்கு. இந்த வேலை எப்படி செய்ய போறாங்க? எப்படி செய்ய போறாங்கன்னா, கடவுளுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர், இந்த ரெண்டு ரொம்ப முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. இந்த வேலையை, இந்த விஷனை, இந்த மிஷனை எப்படி வந்து ஃபுல்பில் பண்ண போறாங்க? இந்த தரிசனத்தையும் அவர்களுக்கு தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்த வேலையை எப்படி நிறைவேற்ற போறாங்க, எப்படி செஞ்சு முடிக்க போறாங்க அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, தேவனுடைய வார்த்தையின் வல்லமை, இது ரெண்டும் ஒன்னா சேரணும். ரெண்டும் ஒன்னா சேர்ந்தாதான் அங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. ஆகவேதான் இப்ப பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மேல 120 பேர் மேல இறங்கிட்டாரு. இப்ப பேதுரு எழுந்து நின்று அந்த பரிசுத்த ஆவியானோட வல்லமையோடு இப்ப இந்த வார்த்தையை பேசுறார். அவர் சொல்ற, நான் சொல்ற வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி யோவா தீர்க்கதரிசி மூலமா உரைக்கப்பட்டதெல்லாம் தாங்க இப்ப நிறைவேறுது. நீங்க ஒன்னும் பயப்பட தேவையில்ல. இதை பார்த்து இதெல்லாம் ஏற்கனவே நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் தீர்க்கதரிசி மூலமா உரைத்திருக்கிறார். அதுதான் இப்ப நடந்திருக்கிறது. என்ன நடந்தது? கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் நான் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதுதான் இப்ப இங்க நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டே வர்றாரு. 22ஆம் வசனம் வரும்பொழுது, 22ஆம் வசனம் அப்போஸ்தலர் 2:22 வாசிங்கன்னா, இஸ்ரவேலர் நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். மறுபடியும் அந்த வார்த்தை தான் அவர் சொல்றாரு பாருங்க. இவ்வளவு பெரிய ஒரு வேலையை எப்படி அவர்கள் செய்து முடிக்க போறாருன்னா, இயேசு அவர்களிடத்துல அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். The word has the power to transform human lives. வார்த்தைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையை அபரிமிதமாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை அந்த வார்த்தைக்கு இருக்குங்க. ஆகவேதான் அவர் அந்த வார்த்தையை கொடுத்துக்கிறார். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு சொல்றார், பிதாவை நோக்கி சொல்றார், பிதாவே நீர் எனக்கு தந்த வார்த்தைகளை நான் என்ன பண்ண அவர்களுக்கு கொடுத்தேன் அப்படின்றார். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். Jesus has entrusted the word of God which he received from the Father. He entrusted the apostles and given to them. தேவனிடத்திலிருந்து, பிதாவினிடத்திலிருந்து இயேசு இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டார்ல, அந்த வார்த்தையை இந்த அப்போஸ்தலர்களை நம்பி அவர்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க. இந்த வார்த்தையை நீங்க வச்சுக்கோங்க. என்ன இவ்வளவு பெரிய வேலையை நீங்க செய்யணும், இவ்வளவு பெரிய வேலையை நீங்க எப்படி செய்து முடிக்க போறீங்க? கடவுளுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அவர் என்கிட்ட அதுதான் கொடுத்து அமிச்சாரு. நானே வார்த்தையா இருக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன்? உங்களை நம்பி இந்த வார்த்தையை கொடுக்கிறேன். 16ல பரிசுத்த ஆவியானவர் பத்தி சொல்றேன். 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நீர் கொடுத்த வார்த்தைகளை நான் என்ன பண்ணிட்டேன்? அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ பேதுரு மற்ற அப்போஸ்தலர்கள் என்ன பண்ண போறாங்கன்னா, அவர் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் எடுத்து இப்போ அவர்கள் பிரசங்கிக்க போகிறார்கள். திரும்ப இதுதான் அவரு 14ஆம் வசனத்திலையும் நாம் வார்த்தைகளை செவி கொடுங்கள் சொல்றாரு. 22ஆம் வசனத்திலையும் அவரு வார்த்தையை கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்றாரு அவர். பரிசுத்த ஆவியானோட பவர் உள்ள இருக்கு. அவர் இறங்கிட்டாரு பேதுரு மேல, யோவான் மேல, யாக்கோபு மேல, மற்ற எல்லா அப்போஸ்தலர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் பவர்ஃபுல்லா வந்து இறங்கிட்டாரு. ஏன்னா 1:8 வருஷம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் வல்லமையை பெற்றுக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட வல்லமை? டைனமைட், டூனாமிஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த வல்லமை பேரு வெடித்து சிதறக்கூடிய ஒரு பெரிய வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். You will receive power, you will receive dunamis, you will receive dynamite. அந்த மாதிரி பவரை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இப்ப வந்துட்டாரு, அந்த பவர் இப்ப உள்ள இருக்கு. எப்படி இந்த பவரை ரிலீஸ் பண்றாங்க பாருங்க. இப்ப இந்த வேலையை செய்யணும். உலகம் முழுக்க ரட்சிப்பை அவர்கள் கொண்டு செல்ல வேண்டும். அப்ப என்ன பண்றாங்க? உள்ள அந்த டியூனமிஸ் பவர் இருக்கு. இயேசு ஏற்கனவே கொடுத்த வார்த்தை இருக்கு. இப்ப இந்த வேர்டும் பவரும் ஒன்னா சேர்ந்து இப்ப வெளியே வருகிறது. எப்படி இந்த வேலை செய்ய போறாங்க? அப்படிதான் செய்ய போறாங்க.
அவர்கள் அந்த வார்த்தையை பேசுகிறார்கள். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை மூலமாக பேசுகிறார்கள். இப்ப அந்த வார்த்தை வல்லமையா புறப்பட்டு செல்லுகிறது. அப்ப இது எப்படி எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை செய்து பாருங்க. 37ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2:37 வாசிக்கிறேன். அப்போ 2:30. இதை அவர்கள் கேட்டபோது, எதை? பேதுரு பிரசங்கம் பண்ணதை, பேதுரு பேசின வார்த்தைகளை அங்க கூடியிருந்த ஜனங்கள்லாம் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, the word pricked their heart and bring conviction of their sins. இருதயத்துல அந்த வார்த்தை இப்போ என்ன பண்ணுகிறது? ஒரு பெரிய வேலையை செய்கிறது, ஒரு பவர்ஃபுல்லான ஒர்க்கை பண்ணுது. இவங்கெல்லாம் யாரு? இயேசுவை கொலை செய்தவர்கள். அவங்களுடைய இருதயத்துக்குள்ள இந்த வார்த்தை போகிறது. நான் முதல்ல இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வசனத்தை வாசித்தேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டத்தை காட்டிலும் கருக்கானதாயும் இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இருதயத்துக்கு உள்ள போது இந்த வேர்டு. இப்ப நான் இந்த வேர்டை பிரீச் பண்ணுகிறேன், பரிசுத்த ஆவியானோட வல்லமையோடு கூட பிரசங்கம் பண்ணி கொண்டுக்கிறேன். எனக்கு தெரியுது இந்த வார்த்தை உங்களை இருதயத்துக்குள்ள போகிறது. அப்ப இந்த வேர்டு எப்படி பண்ணுது பாருங்க. பேதுரு போய் உங்க இருதயத்தை எடுத்து அவர் மாற்றல, இல்ல, அவரால முடியாது, என்னாலையும் முடியாது, எந்த போதகராலும் முடியாது. அதெல்லாம் இந்த போதகர்கள் என்ன பண்ணணும்னா கடவுளுடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு பிரசங்கிக்க வேண்டும். அப்படி பிரசங்கம் பண்ணும்போது இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. நம்ம பார்க்கிறோம், கண்கூட பார்க்கிறோம் பாருங்க. இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் சகோதரர், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன பண்ணணும்? நாங்க ஆமாங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம், இயேசுவை கொலை செஞ்சிட்டோம், அவரை சிலுவையில் ஆணி அடிச்சு கொலை செஞ்சிட்டோம். இப்ப அந்த ரத்த பழி எங்க மேல இருக்கு, நாங்க பாவம் செஞ்சிட்டோம், இப்ப நாங்க என்ன பண்ணட்டும்? ஏன்னா இப்ப இந்த வேர்டு உள்ள போயாச்சு, பவர்ஃபுல்லா உள்ள போயிருக்கு. பேதுரு அவர்களை நோக்கி சொல்றார், நீங்கள் மனம் திரும்பி, யூ மஸ்ட் டர்ன் அரவுண்ட். நீங்க போற பாதையில இருந்து 180 டிகிரி திரும்பி ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரணும். நீங்கள் மனம் திரும்பி அப்படின்றது அதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்குது. ரிப்பெண்ட், ஆங்கில வேதாகமத்தில் மனம் திரும்புதலுக்கு பேர் என்னது? ரிப்பெண்ட். ரிப்பெண்ட் அப்படின்றது 2 வார்த்தைகள் சேர்ந்து ரி, அது ஒண்ணு PENT, பென்ட். இந்த ரீபென்ட் இது 2 தனித்தனியா வருது பாருங்க. ரீபென்ட், பென்ட்னா என்ன அப்படின்னு சொன்னா டாப் அப்படின்னு அர்த்தம். சிலர்லாம் வீடு கட்டும்போது 16 மாடி 20 மாடி 60 மாடி எல்லாம் கட்டுறாங்க பாத்தீங்களா? அதை கட்டும்போது மேல பென்ட் ஹவுஸ்ன்னு ஒண்ணு கட்டுவாங்க. பென்ட் ஹவுஸ்னா என்னன்னா டாப்ல இருக்கும், அதான் டாப். இந்த ரிப்பென்ட் அப்படின்றது அர்த்தம் என்னன்னா, கடவுள் உன்னை அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தின்படி அவரை போலவே நிதானித்து பேசக்கூடிய ஆற்றலோடு உண்டாக்கி இருக்கிறாருங்க. நீங்க பேசினா அப்படியே நடக்கிற மாதிரி உண்டாக்குனாரு. ஆனா நீங்க அங்கிருந்து பாவம் செஞ்சு கீழே போயிட்டீங்க. கம் டு த டாப், ரீபென்ட், மறுபடியும் அந்த டாப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் என்ன பண்ணுங்க? பாவ மன்னிப்பு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு கிரௌடுக்கு, இயேசுவை சிலுவையில் ஆணியர்ந்து கொலை செய்தவர்களுக்கு இந்த வேர்டு உள்ள போய் இருதயத்தில் ஒரு பெரிய சேஞ்சை உண்டு பண்ணி அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அவர்களுடைய இருதயத்தை இந்த வார்த்தை மாற்றுகிறது. இருதயத்தில் ஒரு பெரிய சேஞ்ச். இவ்வளவு நாள் இவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்ப என்ன கேட்கறாங்க? சரிங்க சகோதரர், நாங்க என்ன பண்ணணும்? இப்போ நாங்க என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க. இப்ப நாங்க கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். எங்க ஹார்ட் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா வேர்டு உள்ள போயிடுச்சு, பவர் உள்ள போயிடுச்சு, லைஃப் உள்ள போயிடுச்சு, லைட் உள்ள வெளியே உள்ள லைட் வீச ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப எங்களுக்கு தெரியுது நாங்க பாவின்னு தெரியும். இப்ப நாங்க என்ன பண்ணட்டும்? அவர் சொல்றாரு, கம் டு த டாப், ரிப்பென்ட் and be baptized into the name of Jesus Christ for the forgiveness of sins. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்ன பண்ணுங்க? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த இயேசுவை கொலை செய்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை என்ன பண்றாரு? ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். எப்படி நடக்குது? பீட்டர்
stood up and preached the word with the power of the Holy Spirit. Under the anointing, he preached the word of God. அபிஷேகத்தின் கீழ் நின்று வசனத்தை என்ன பண்றாரு? அவரு பிரசங்கம் பண்ணுகிறார். நான் சொல்றேன், உங்களுடைய இருதயத்தை கூட இது மாற்ற முடியும். கண்டிப்பா இந்த வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க. இந்த வார்த்தை வெறும் வெளிப்புறமான வாழ்க்கையில உள்ள ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வர முடியும். ஒருவேளை உங்களுடைய ஹார்ட் ஸ்டபர்ன் ஹார்ட்டா இருக்கலாம், புடிவாதம் உள்ள ஒரு ஹார்ட்டா இருக்கலாம், முரட்டாட்டம் உள்ள ஒரு இருதயமா இருக்கலாம், பொல்லாத இருதயமா இருக்கலாம், கீழ்ப்படியாத ஒரு இருதயமா இருக்கலாம், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற ஒரு இருதயமா இருக்கலாம். ஆனா வார்த்தை அபிஷேகத்தோட உள்ள போகும்பொழுது இருதயத்துக்கு உள்ள போய் அங்க ஒரு பெரிய சேஞ்சை உண்டு பண்ணுகிறது. வார்த்தை நம்முடைய சுபாவத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி, வார்த்தை நம்முடைய இருதயத்தை சேஞ்ச் பண்ற மூலமா வாழ்க்கையை மாற்றுக்குதுங்க. அவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்துகிறது. இப்ப 41ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போறேன். வேர்ட் எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. 41ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர். இவர் போய் கோதுமை கொடுக்கல, ஸ்வெட்டர் கொடுக்கல, மஃப்ளர் கொடுக்கல, பால் பவுடர் கொடுக்கல, ரொட்டி பிஸ்கெட் வாழைப்பழம்லாம் கொடுக்கல. சிலர்லாம் சொல்றாங்க கிறிஸ்தவங்க போய் என்ன பண்றாங்க, ஏதாவது கொடுத்து என்ன பண்றாங்க, மதத்தை மாத்துறாங்க. இல்லங்க, கிறிஸ்தவம் மதம் மாற்றம் கிடையாது. கடவுள் மனுஷனை எப்படி உண்டாக்குனாரோ அந்த ஒரிஜினல் பொசிஷனுக்கு வாங்கன்னு சொல்றாருங்க. அதுதான் கிறிஸ்தவம். அந்த வார்த்தைகளை என்ன பண்றாங்க, சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டாங்க. என்ன மாதிரி வார்த்தை பாருங்க, என்ன வார்த்தைன்னா 36ஆம் வசனம். என்ன பிரசங்கம், எப்படிப்பட்ட பிரசங்கம் பாருங்க. பிரசங்கம் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் நன்மை அப்படியா பிரசங்கம்? பிரசங்கம் என்னன்னு கவனிங்க. 36ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, நீ ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை, என்ன கொலை குற்றத்தை சொல்றாருங்க. பிரசங்கமா தான், யூ ஆல் ஆர் a murderer அப்படின்றார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவையே, இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் அறிய கடவர்கள் அப்படின்னு. இது சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியா? நீங்க உங்களை தான் கேட்கிறேன், சொல்லுங்க. நீங்க தாங்க அவரை கொலை செஞ்சீங்க, நான் கண்ணால பார்த்தேன். நீங்க தான் அவரை கொலை செய்தீர்கள். எப்படி கொலை செய்தீர்கள்? சிலுவையில் ஆணி அடிச்சு, கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல், ஒரு தவறும் செய்யாத தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு பேருக்கு அவர் பார்வை கொடுத்துக்கிறார், எவ்வளவு பேருக்கு முடவனை நடக்க பண்ணிக்கிறார், மரித்தோரை உயிரோடு எழும்ப செய்திருக்கிறாரு, எவ்வளவு பேருக்கு எவ்வளவு அற்புதங்களை செஞ்சுக்கிறாரு. அவர் தீமை செஞ்சதா சரித்திரமே இல்லை. ஒரு ஆளு கூட தீமை செய்யல, பிறவை குருடனை பார்வையிட செஞ்சுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எடுத்து மனசாட்சியே இல்லாமல் சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள், நீங்க தான் செஞ்சீங்கன்றார். இதுதான் பிரசங்கம். இந்த வார்த்தையை தான் அவர்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். ஆமாங்க, செஞ்சிட்டோம் நாங்க தான். இன்னைக்கு யாராவது போய் ஒரு கொலைகாரனை பார்த்து நீ தான் கொலை பண்ணன்னு சொன்ன ஒத்துப்பானா? இல்ல நான் பண்ணலன்றதுக்கு கோர்ட்ல போடுவான், கேஸ போடுவான். 10-15 வருஷம் கேஸ் நடக்கும்ங்க. எப்படியாவது சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை வச்சு என்ன பண்ணுவான், வெளியே வரத்துக்கு தான் பார்ப்பான். ஆனா இவர்கள் பாருங்க, இந்த வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒருவேளை இவ்வளவு பெரிய பாவத்தை நான் செஞ்சிருந்தா கூட கடவுள் என் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. நான் மனம் திரும்பினா நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நான் மனம் திரும்பினா ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நான் மனம் திரும்பினா கடவுள் இந்த மனு வர்க்கத்திற்கு கொடுத்திருக்கிற இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான பரிசுத்த ஆவியானவர் என்கிற வரத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத நம்புனாங்க. பாருங்க, வார்த்தை இன்னொன்னு செய்து இருதயத்தை உள்ள போய் இருதயத்தை மாற்றுறது மட்டும் இல்ல, அந்த இருதயத்துல இயேசுவை விசுவாசிக்க கூடிய அந்த விசுவாசத்தை கொண்டு வருகிறது. அவர்கள் எல்லாரும் வார்த்தையை சந்தோஷமா ரிசீவ் பண்றாங்க. நீங்க சந்தோஷமா வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறீங்க. இங்கிருந்து பிரசங்கம் பண்ணப்படுகிற, இங்கிருந்து பேசப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நான் இன்னைக்கு காண்பிக்க போறேன். வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 12 பேர் அவங்களாம் சேர்ந்து ஜெபம் பண்ணி 120 பேர் ஆனாங்க. 120 பேர்ல இருந்து ஒருத்தர் எழுந்து பிரசங்கம் பண்றான். 3000 பேர் வந்துட்டாங்க. ஒன்னு ரெண்டு பேர்னா ஏதாவது சொல்லலாம். 3000 பேருமா
இல்லூஷன்ல இருந்திருப்பாங்க. கிடையாதுங்க. 3000 பேருக்கு நடுவுல கடவுள் மாபெரும் அற்புதத்தை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவருடைய உள்ளத்தை மாற்றுகிறார். இயேசுவை விசுவாசிக்கும்படி செய்கிறார். ஏன்னா இவர் சாதாரணமானவர் இல்ல, தேவனுடைய குமாரன். மரித்தவரிலிருந்து எழுந்துட்டார். இப்போ உயிரோட எழுந்து பரமேறி இருக்கிறார். பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீட்டு இருக்கிறார். இந்த இயேசுவை தேவன் என்ன பண்றார்? ஆண்டவரும் ரட்சகருமாக ஆக்கிட்டார். இதைதான் விசுவாசிக்கிறாங்க. இதை விசுவாசிக்கிறதுக்கு அவர்களுடைய உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு வேலை, வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த வேலை நடக்கிறது. எவ்வளவு பேர்னா 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் ஒரு மிகப்பெரிய மனம் திரும்புதல். What a great conviction. You just think about that. எவ்வளவு பெரிய ஒரு உணர்த்துதல் பாருங்க. 3000 பேருக்கும் ஒரு பெரிய உணர்த்துதல் உண்டாச்சு. பரிசுத்த ஆவியானவர் மூலமா இவங்க பிரசங்கம் பண்ண வார்த்தையின் மூலமா உணர்த்துதல் உண்டாகி, நாங்க இயேசு ஏற்றுக்கொள்றோங்க, மனம் திரும்புறோம், ஞானஸ்நானம் கொடுத்துருங்க எங்களுக்கு, நாங்க சபையில வந்து சேர்ந்துடுறோம். யாரும் வந்து இவங்களை வந்து சபையில சேருங்கன்னு சொல்லவே இல்லை. ஞானஸ்நானம் பெற்றுக்கணும், பாவம் மன்னிப்புக்கென்று ரிசீவ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான் அப்படின்னாரு. எல்லாம் ரெடியா இருக்குது, ரிசீவ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. எவ்வளவு பேர்? 3000 பேர். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அவங்க என்ன பண்ணாங்க பாருங்க. எல்லாரும் நாம போய் சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிக்கப்பட்டு வந்துடுறாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு இங்க அவர்கள் ஒன்றை செய்தார்கள். 42ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த 3000 பேரும் 120 பேர், 3120 பேர் என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலருடைய உபதேசத்துல இந்த பிரசங்கம் கேட்கறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் வந்து விட்டது. ரொம்ப பெரிய ஒரு பேரார்வம். இந்த பிரசங்கத்தை போய் கேட்கணும். இவ்வளவு நாள் அதுல எல்லாம் ஒரு பெரிய நாட்டம் இல்லை, ஒரு பெரிய விருப்பம் இல்லை. இப்ப என்னாச்சுன்னா உள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. இருதயத்துல குத்தப்பட்டாச்சு, இருதயத்துல கன்விக்ஷன் வந்தாச்சு, இருதயத்துல ஒரு பெரிய உணர்த்துதல் வந்தாச்சு, உண்மையான மனம் திரும்புதல் உண்டாச்சு. நான் சொல்றேன், உண்மையான மனம் திரும்புதலை அடைந்தவர்கள், கர்த்தராகிய இயேசுவை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த ஆர்வம் தன்னால வருங்க. தன்னால இந்த ஆர்வம் அவர்களுக்கு நிச்சயமா வரும். அவர்கள் என்ன பண்ண, யாரும் அவங்களுக்கு சொல்லல. அவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, சேர்த்துக்கொள்ளப்பட்டாங்க. சேர்த்துக்கொண்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்க? சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கு மக்களை சர்ச்சுக்கு வர வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குது. ஏன்னா நிறைய பொறுப்புகள் நிறைய ஆயிடுச்சு, நிறைய வேலைகள் ஆயிடுச்சு. சர்ச்சுக்கு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதோட முக்கியமான நிறைய வேலைகள் வந்துச்சு. ஆனா இவங்க ரட்சிக்கப்பட்ட உடனே அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் அப்புறம் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். யாரும் அவங்களை கட்டாயப்படுத்தல, அவங்களே தன்னால வராங்க. ஏன்னா இப்ப அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க? தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை, பெரிய தாகம், கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை நான் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், அவர் கல்வாரி சிலுவையில மரித்ததன் மூலமாக நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பெற்று அனுபவிக்க முடியும் என்பதை நான் அறிய வேண்டும். இதை நான் நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். சும்மா மேலோட்டமா அறிஞ்சா போதாது. எனக்காக அவர் எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கிறார், எனக்காக அவர் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறார், எனக்காக அவர் என்னவெல்லாம் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் நல்லா தெரிஞ்சுக்கணும்ன்றதுனால அவங்க என்ன பண்றாங்க? இந்த நாளிலையும் உறுதியாய் தரித்திருக்கிறார்கள். அப்போ சொல்லி உபதேசம், முதல்ல பிரசங்கத்தை கேட்கறதுல ஒரு பெரிய ஆர்வம். நான் சொல்றேன், இங்க வந்து கேட்டா மட்டும் போதாது. உங்க நம்பர்லாம் கொடுத்தீங்களா, வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு நான் அனுப்ப முடியும். அதை ஒவ்வொரு நாளும் இதை கேட்கணும். டெய்லி ஒரு முறை கேட்டாக்கா இன்னும் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும், இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும், விசுவாசத்தில் இன்னும் பலப்பட முடியும், ஆசீர்வாதங்களுக்கான வாய்ப்புகளும் வாசல்களும் திறக்கும் நிறைய. ஆனா நாம என்ன பண்றோம்? வாரத்துக்கு ஒரு முறை கேட்டா போதாதுங்க, இது டெய்லி கேட்கணுமா? அவர் என்ன சொல்றாரு எனக்கு ஏற்கனவே தெரியுங்க, அந்த வசனம் எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியட்டும், பரவாயில்ல. ஆனா என்ன பண்ண, திரும்ப திரும்ப கேட்க வேண்டும். அவர்கள் அப்படி உறுதியாய் தரித்திருந்ததன் மூலமாக என்ன நடக்குது பாருங்க. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அப்புறம் அவர்களுடைய அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அடுத்த வசனமே சொல்லுகிறது, எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. ஏன் பயம் உண்டாயிடுச்சுன்னா, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. நிறைய அற்புதம் நடக்குது, நிறைய அடையாளங்கள் நடக்குது.
ஏன் நடக்குது? இப்ப இது ஒரு கேள்வி வருது இல்லையா? இவ்வளவு நாள் நடக்காம இப்ப வந்து திடீர்னு ஏன் நடக்குதுன்னா, மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல ஏற்கனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்னா வாக்கு கொடுத்து இருக்கிறார். மார்க் 16:20 வாசிக்கிறேன். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். மார்க் 16:20 நான் வாசிக்கிறேன். அவர்கள் புறப்பட்டு போய், யார் புறப்பட்டு போய்? 15ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, மார்க் 16:15, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்கள்? பிரசங்கம் பண்ணுங்கள். ஒரு பெரிய கட்டளையை கொடுக்கிறார். நீங்க எல்லா இடத்துக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க? போய் பிரசங்கம் பண்ணுங்கள் அப்படின்றாரு. இவங்க கிளம்பி போறாங்க. அவர் சொன்னதுனால இவர்கள் என்ன பண்றாங்க? அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். என்னத்தை பிரசங்கம் பண்ணார்கள்னா அந்த வசனத்திலே வருது, எங்கும் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை என்ன பண்ணாராம்? உறுதிப்படுத்தினார். ஏங்க அற்புதங்களும் அடையாளங்கள் நடக்குது? ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறாரு. அப்ப நீ எல்லா இடத்துக்கும் போய் என்ன பண்ணணும்? பிரசங்கம் பண்ணணும். யாரெல்லாம் பிரசங்கம் பண்ணணும்? எங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஏன் சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்றாரு? பவுல் எழுதுறாரு ரோமர் 1:16, சுவிசேஷத்துல தேவனுடைய வல்லமை இருக்கிறது. சுவிசேஷ வார்த்தையில தேவனுடைய வல்லமை இருக்குது. அது ஒரு மனுஷனை ரட்சிக்கக்கூடிய வல்லமை உடையதாக இருக்குது. அதனால தான் போய் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு. ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்துல எவ்வளவு பெரிய ஒரு சுவிசேஷத்துல எவ்வளவு பெரிய வல்லமை இருக்குது என்பதை அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நானே வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலம் உள்ளதாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷத்துல, இந்த வசனத்துல பவர் இருக்குங்க. சும்மா வந்து இங்க பவர் இருக்குன்னு கேட்டு போனா மட்டும் போத, முதல்ல நம்ம ஆரம்பிக்கணும். இந்த வார்த்தையில பவர் இருக்கு. இந்த சுவிசேஷத்துல வல்லமை இருக்கு. அவங்க எங்கும் புறப்பட்டு போய் என்ன பண்ணாங்க? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றாங்க. பிரசங்கம் பண்ணும்பொழுது கர்த்தர் அவர்களுடனே கூட. ஏன் அவர் கூட இருக்கிறாரு? ஏன்னா சொல்லிட்ட உலகத்தின் முடிவு பொறுத்து சகல நாட்டில் நான் உன்னுடனே கூட இருன்னு சொன்னார்ல. கூடவே இருக்கிறார். கூடவே இருந்து என்ன பண்றார்? கிரியை நடப்பிக்கிறார். கிரியை நடப்பிக்கிறார். என்ன நடப்பிக்கிறார்னா அவர்களால் நடந்த அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அவர் வசனத்தை என்ன பண்றாருன்னா உறுதிப்படுத்தினார். அப்ப இவங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்க? வார்த்தையை பிரசங்கம் பண்ணினார்கள். இந்த வேர்டுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு பாருங்க. When the word was preached under the anointing of the Holy Spirit, it has much power. அதுல அவ்வளவு வல்லமை இருக்கிறது. It attracts signs and wonders. When you hear the word of God, when you speak the word of God with faith, it attracts so many miracles and wonders. நான் சொல்றேன், உங்களோட வாழ்க்கையில அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். ஏன்னா அதுல அவ்வளவு பவர் இருக்கு. அவரே சொல்லுகிறாரு. எல்லாருக்குமே பயம் உண்டாயிடுச்சான். இன்னைக்கு யாராவது நம்மளை பார்த்து பயப்படுறாங்களா? நான் சொல்றேன், வரும் நாட்கள் அதெல்லாம் நடக்கும் கண்டிப்பா. அதுக்காக தான் இந்த பிரசங்கமே. அற்புதம் அடையாளம் நடக்கிற வரைக்கும் விட மாட்டேன் நான். அப்ப அற்புதங்களும் அடையாளங்களும் அப்போஸ்தலருடைய கைகளினாலே செய்யப்பட்டது. பாருங்க, உங்கள் மூலமாக கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படி அவர் ரொம்ப ஆசையா இருக்கிறாருங்க. நீங்க உட்காந்து நினைக்கலாம், ஏங்க எனக்கு நடக்க மாட்டேங்குது. அவங்க அன்னைக்கு வார்த்தையை பிரசங்கம் பண்ணாங்க, வார்த்தையை பேசினார்கள். They spoke the word of God. அந்த வார்த்தையை பேசுனதுல அவ்வளவு பவர் இருந்தது. எங்க போனாலும் அவங்க வசனத்தை பிரசித்தம் பண்ணினார்கள். எங்க போனாலும் வசனத்தை பேசினார்கள். இதெல்லாம் நடக்குது பாருங்க. 2ஆம் அதிகாரத்துல இது நடந்து முடியுது. 3ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய ஒரு 40 வயசு சப்பானி அவன் வந்து எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். நடக்க ஆரம்பிச்சோன்னா 4ஆம் அதிகாரத்துல திரும்ப அவர்கள் என்ன பண்றாங்க? வசனத்தை பேசுகிறார்கள். நிறைய பேருக்கு அவங்க மேல கோபம் வருது, பொறாமை வருது, பயங்கரமான ஆக்ரோஷம் வருது.
ஏன்னா இவங்க வார்த்தையை பிரசங்கம் பண்றாங்களே. அதனால தான் பாருங்க, கிறிஸ்தவ பிரசங்கம் எங்க நடந்தாலும் அது வந்து யாருக்குமே பிடிக்கிறது கிடையாது. முக்கியமா பிசாசுக்கு பிடிக்கிறதே கிடையாது. ஏங்க அவங்க பிரசங்கம் தானே பண்றாங்க, அவங்க வேற ஏதாவது பண்றாங்களா? பிரசங்கம் தானே பண்றாங்களா, விட வேண்டியதானே. இல்ல அவங்க பிரசங்கம் பண்ண கூடாது. இங்கே அதே மாதிரி தான் நடக்குது பாருங்க. இவ்வளவு பெரிய அற்புதம் நடக்குது. 40 வயசு தாயின் வயிற்றில் பிறந்ததுல இருந்து சப்பானியா இருக்கிறான். இவங்க என்ன பண்றாங்க, அந்த வல்லமையினால, வார்த்தையின் வல்லமையினால எழுந்து நடக்க பண்றாங்க. அவனா சொல்றாங்க, எங்களை நோக்கி பார் அப்படின்றாங்க பேதுரும் யோவானும். அங்க ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்குது பாருங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, யாரை உற்று பார்த்தாங்கன்னா ஒரு பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். தேவாலயத்து வெளியே நின்று அம்மா தாயே பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். பேதுருவும் யோவானும் பார்த்தோன்னா இவங்ககிட்ட ஏதாவது கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவன் பார்க்கறான். 4ஆம் வசனத்துல பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் அப்படின்றாங்க. ஹே லுக் அன்டு மீ, லுக் அட் அஸ் அப்படின்றான். எங்களை நோக்கி பார் அப்படின்றான். உடனே 5ஆம் வசனத்துல சொல்ல, அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். எங்களை நோக்கி பாருன்னு உடனே ஏதோ பெருசா கிடைக்க போகுது போல இருக்குது. இனி சில்லறை கிடையாது, நோட்டா ஏதோ கொடுக்க போறாங்க போல இருக்குது. அல்ல, நோட்லயே பெரிய நோட்டா கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா நோக்கி பார்க்க சொல்லிட்டாங்க. ஏன்னா யாரும் இவனை கண்டுக்கவே மாட்டாங்க. இவன் எவ்வளவு கேட்டாலும் அவங்க மட்டும் போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா சர்ச்சுக்கு போற அவசரம். யாருமே இவனை திரும்பி கூட பார்த்தது இல்லை. ஆனா இவங்க வந்து நின்று ஹே எங்களை நோக்கி பார் அப்படின்றாங்களே, ஏதோ இன்னைக்கு வெயிட்ட கிடைக்க போகுதுன்னு அப்படி நோக்கி பார்க்கறான். 6ஆம் வசனத்துல அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, பட் we have something else, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். பாருங்க, வெள்ளி இல்ல பொண்ணு இல்ல, ஆனா பவர் இருக்கு, லைஃப் இருக்கு, ரிசரக்ஷன் பவர் இருக்கு, லைட் இருக்கு. உள்ள என்ன இருக்குன்னு தெரியுது. உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு உள்ள என்ன இருக்குன்னு? உங்களுக்குள்ள இதே தான் இருக்குங்க. பேதுருக்குள்ள என்ன மாதிரி ஒரு பவர் இருந்ததோ, பேதுருக்குள்ள என்ன மாதிரி ஒரு லைஃப் இருந்ததோ, பேதுருக்குள்ள என்ன மாதிரி ஒரு லைட் இருந்ததோ, அதெல்லாம் இப்ப உங்களுக்குள்ள இருக்குது. அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அப்ப என்ன இல்ல என்ன இருந்ததுன்னு அவனுக்கு தெரிஞ்சது. நம்ம என்ன பண்ணோம், என்ன இல்லை அதான் சொல்றோம். என்கிட்ட பணம் இல்லைங்க, என்கிட்ட கோல்டு இல்லைங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, என்கிட்ட கார் இல்லை, எனக்கு சொந்த வீடு இல்லை, எனக்கு உறவினர்கள் யாருமே இல்லை, எனக்கு சரியான ஒரு படிப்பு இல்லை, என்ன இல்லைன்றதோட நின்று. சரிங்க, அதெல்லாம் இல்லை, இன்னும் இருக்கு. கடவுள் உங்களை அப்படி அனாதையா விட்டுக்கிறார். இல்லைங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்னு சொல்லிக்கிறார். அவருடைய ஐஸ்வரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். என்ன கொடுத்து? அவருடைய ரத்தத்தினால உங்களை கழுவி சுத்தமாக்கிறார். அவருடைய வல்லமையான வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாழ்படியாக கொடுத்திருக்கிறார். உங்களை தேவனுடைய ஆலயமாக மாற்றி இருக்கிறார். உங்களை மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறார். உங்களை தம்முடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தை கொடுத்திருக்கிறார். அவ்வளவு இருக்குங்க. ஒண்ணு சொல்லி கூட நம்ம சரி பொண்ணு வெளியில, ஆனா என்ன இருக்கு? எனக்கு உள்ள இருக்கிறத உனக்கு நான் தரேன் சொல்லிட்டு, நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி, உள்ள ஹோலி ஸ்பிரிட் பவர் இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க? ஜீசஸ் நேம் வந்து என்ன பண்றாங்க? யூஸ் பண்றாங்க. இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஸ்டாண்ட் அப் அண்ட் வாக். எவ்வளவு பவர்ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. எழுந்து நட. உடனே என்ன நடந்தது? இவ்வளவு நாள் 40 வருஷம் நடக்கவே முடியல. தாயின் வயிற்றில் பிறந்ததுல இருந்து சப்பானேறான். 40 வயசு அவனு. இது வரைக்கும் நடக்கவே இல்லை. 40 வருஷம் நடக்காத ஒண்ணு இப்ப நடக்குது புதுசா. ஏன்? ஏன்னா பரிசுத்த ஆவியானோட வல்லமை வார்த்தையின் மூலமாக இயேசுவின் நாமத்தினாலே சொல்லப்படுகிறது பாருங்க. இது ரொம்ப அற்புதமான ஒன்று. நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானோட வல்லமை நிறைந்து கடவுளுடைய வார்த்தையை பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உடனே என்ன நடந்தது? உள்ள இருந்து பவர் ரிலீஸ் ஆகி அவனுக்கு உள்ள போச்சு பாருங்க. எப்படி போச்சுன்னு, the word is the carrier of God's power. இவங்க என்ன பண்ணாங்க? சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் சொல்றாங்க பாருங்க. The word of God is a carrier of God's power. கடவுளுடைய வார்த்தை கடவுளுடைய வல்லமை சுமந்து செல்லுகிறது. When they release the word of God, அவர்கள் வார்த்தையை
பரிசுத்த ஆவியானோட வல்லமையோட பேசின உடனே அதுல இருந்த பவர் போய் அவனை வந்து உலுக்கிச்சு போறாங்க. இவ்வளவு நாள் நடக்க முடியாதுன்னு நினைச்சவனுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு, என்னால நடக்க முடியும். இப்ப எனக்குள்ள ஒரு பவர் போயிருக்கு. இந்த வேர்ட்ல இந்த பவர் உள்ள போயிடுச்சு, பரிசுத்த ஆவியானோட பவர் உள்ள போயிடுச்சு. பவர் போய் என்ன பண்ணுச்சு, மெலிசா சூம்பி போயிருந்த கால்களை எல்லாம் வந்து பலப்படுத்தினது. ஏன்னா அங்க வேதம் சொல்கிறது, உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் வாஸ் ரிலீஸ்ட் த்ரூ த வேர்ட் ஆஃப் பீட்டர். பேதுருவுடைய வார்த்தையின் மூலமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அளவு கடந்த வல்லமை வெளிப்பட்டது. உள்ள போய் அந்த ஆளை உண்டு இல்லைன்னு ஆகிது. 40 வருஷம் இருந்த அவனுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த இயலாமையை, முடியாமையை அது ஒழிச்சு கட்டி அவனுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கிறது பாருங்க. அந்த ஒரு நம்பிக்கை கொடுக்குது. உடனே அவன் குதித்து எழுந்து, 8ஆம் வசனம் சொல்கிறது, குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். 9ஆம் வசனம் ஜனங்கள் எல்லாரும் இதை பார்த்தாங்க. 10ஆம் வசனம் சொல்லுது, எல்லாரும் மிகவும் ஆச்சரியப்பட்டாங்க, பிரமித்தார்கள். இப்ப ஜனங்கள்லாம் வராங்க, நல்லா கவனிச்சுனே வாங்க. இப்ப ஜனங்கள்லாம் வராங்க. 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்க ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். ஒரு பெரிய அற்புதம் நடக்குதுங்க, ஒரு பெரிய அடையாளம் நடக்குது. ஏங்க தேவாலயம் வாசல்ல பிச்சை எடுத்து கொண்டு வந்தானே, அவன் ஏஞ்சி நடந்துட்டாங்க. யாரோ ஒருத்தர் வந்து கொண்டாந்து விட்டு மறுபடியும் அவனை தூக்கி தான் போவாங்க. இவ்வளவு வருஷம் அந்த மாதிரி நான் நடந்தது, நானே 40 வருஷம் பார்த்திருக்கேன். இப்ப அவன் சுகமாயிட்டானா, நடக்க ஆரம்பிச்சிட்டான், குதிக்க ஆரம்பிச்சிட்டான், தேவனை துதிக்க ஆரம்பிச்சிட்டான், உள்ள போயிருக்கான். எப்படி நடந்தது? பேதுரு என்னமா பேசினாருங்க அவங்கிட்ட. உடனே அவனுக்குள்ள ஒரு பலன் வந்தது, காலெல்லாம் அப்படியே நல்லா நேரம் ஆயிடுச்சு. அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. 40 வருஷம் நடக்க முடியல, ஆனா இப்ப திடீர்னு எழுந்து நடந்து குதிக்கிறான், நடக்கிறான், ஓடுறான், தேவாலயத்துக்குள்ள ஓடி இருக்கான். வாங்க போய் பார்க்கலான்னு எல்லாம் ஓடி வந்து பேதுருவும் யோவானையும் அப்படியே நோக்கிப்பாங்க. பா, நான் மாதிரி அற்புதம் செஞ்சிருக்கப்பா, நீ சாதாரணமான ஆளுங்களே கிடையாது, ரொம்ப பெரிய பவர்ஃபுல் ஆட்கள் போலகுதுன்னு பேதுருவும் யோவானையும் நோக்கி பார்க்கிறார்கள். 12ஆம் வசனத்துல பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்க சக்தினாலாவது எங்கள் சுய பக்தினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? இப்போதானங்க சொன்னா, கொஞ்சம் வசனங்களுக்கு முன்னாடி எங்களை நோக்கி பார் அப்படின்னு தான் சொன்னான். இப்போ இல்லையா? 6ஆம் வசனத்துல 4ஆம் வசனத்துல எங்களை நோக்கி பாருன்னு சொன்னான். ஆனா இப்ப சொல்றான், எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஏன்பா எங்களை நோக்கி பார்க்கறீங்க? இது எங்களால் நடந்தது கிடையாது, எங்க சக்தி கிடையாது இது. ஹலோ, this is not our strength, this is not our power, this is not our faith, this is not from our holy living. எங்களுடைய சுய பக்தினாலாவது எங்களுடைய சுய சக்தினாலாவது இதை நாங்க செய்யல. அப்ப என்னத எது அவனை எழும்பி நடக்க பண்ணினது? 40 வருஷம் நடக்க முடியல, இப்ப எப்படி திடீர்னு அவனுக்குள்ள அவ்வளவு பவர் எப்படி வந்துச்சுன்னா? அப்பதான் அவன் சொல்றான், அவரால் உண்டான விசுவாசம் அவர் மூலமா வந்திருக்குது. அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கான், அந்த வார்த்தைகளை நான் பேசியிருக்கேன், பரிசுத்த ஆவியானோட வல்லமை இருந்திருக்கு. அந்த வல்லமையால் நிறைஞ்சு இந்த வார்த்தைகளை பேசின பத்தியா, அதுலதான் பவர். எங்க சக்தி இல்ல, சுய சக்தி இல்ல. இட் இஸ் த பவர் ஆஃப் காட் மேட் ஹிம் ஸ்டாண்ட். அவனை முழுசா ஒரு ஆள் ஆக்கிச்சு. நான் சொல்றேன், இந்த வேர்ட்ல அவ்வளோ பவர் இருக்கு. அதனாலதான் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல இந்த அப்போஸ்தலர்லாம் சேர்ந்து சொல்றாங்க, எப்பா இந்த பந்தி விசாரிக்குது, உங்களுக்கு கறி வந்துச்சா, பீஸ் வரலையா, இதெல்லாம் பார்க்குறது எங்க வேலை கிடையாதுப்பா. இதுக்கெல்லாம் யாராவது ஆளுங்களை நியமிச்சுக்கோங்க. நாங்க என்ன பண்ண போறோம்? நாங்களோ 6:4 சொல்லுங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் வித்தவுட் ரெஸ்ட், இடைவிடாமல் வித்தவுட் எனி கேப், இடைவிடாமல்
தரித்திருப்போம் என்றார். அவங்களுக்கு ஒண்ணு நல்லா விளங்கிடுச்சு. வசனத்தை போதியணும், ஜெபம் பண்ணணும். Read the word and pray to God. Read the word, pray to God. Read the word, pray to God. இதை தொடர்ந்து நான் செய்ய வேண்டும். ஏன்னா எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை ரொம்ப பெருசு. இதை எங்க சுய பக்தியிலும் செய்ய முடியாது, சுய சக்தினாலும் செய்ய முடியாது. இதுக்கு கடவுளோட பவர் வேணும். இதுக்கு பவர் உள்ள வச்சிருக்கிறாரு. இப்ப அந்த பவரை நான் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த பவரை முதல்ல லோட் பண்ணணும். எங்க லோட் பண்ணணும்? இங்க இருந்தா போதாதுங்க, இதை எடுத்து உள்ள லோட் பண்ணணும். ஹலோ, உள்ள லோட் பண்ணும்போது தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா வெளியே வரும். இப்ப பாருங்க, வேத வசனத்தை வாசிக்கிறது சாதாரணமா நம்ம கடமைக்காக வாசிக்கிறோம். வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சாப்டர் வாசிச்சுட்டு போனோம். சிலர் ஒரு சாப்டர் வாசிச்சோம்னா ரொம்ப சாட்டிஸ்பாக்சன் இருப்பாங்க, இன்னி ஒரு சாப்டர் வாசிச்சிட்டோம் அப்படின்னு. இப்ப பாருங்க, லோட் பண்ணணும். ஏன்னா இந்த உலகத்துல நிறைய பேருக்கு இந்த மாதிரி அற்புதம் தேவை. நிறைய பேர் கேன்சரால அவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் பெரிய பெரிய வியாதிகள்னால அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுகம் கிடைக்க முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த கேன்சரை சுட்டு பொசுக்கக்கூடிய, அதை ஒண்ணுமில்லாமல் உரு தெரியாமல் அழிக்கக்கூடிய பவர் இந்த வார்த்தையில இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு பேசுறாங்க. சூம்பி போன கால இந்த வார்த்தை குணமாக்க முடியும் என்றால், மரித்த ஒருத்தனை உயிரோடு கூட எழுப்ப இந்த வார்த்தையினால முடியும் என்றால், வியாதியஸ்தனை சொஸ்தமாக்க இந்த வார்த்தையினால முடியும் என்றால், நான் சொல்றேன் எல்லாமே முடியும் இந்த வார்த்தையினால. அந்த பவர் உங்களுக்குள்ள இருக்குது. இப்ப என்ன பண்ணும்? லோட் பண்ணும் முதல்ல. இப்ப என்ன பண்ணுங்க? லோட் ஆயினுக்குது. இப்ப உங்களுக்கு நான் பேசுறதெல்லாம் உங்களுக்குள்ள வந்து லோட் ஆயின்னு இருக்குது. அப்ப எப்படி பேசணும்? எப்படி பேசணும்னா, அதை பத்தி விவரிச்சு பேசவே கூடாது. ஐயோ, உங்களுக்கு தெரியுமா ரொம்ப மோசமான வியாதிங்க இது, இந்த வியாதி யாருக்குமே வரவே கூடாது, உலகத்திலே யாருக்கும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப மோசம், இது வந்தா ரொம்ப கஷ்டப்படணும், என்னைக்கு சாவு வரும்னு தெரியவே தெரியாது, இப்படி பேசின்னு இருக்கக்கூடாது. அதை பார்த்து ஒரு பெரிய எரிச்சலோடும், ஒரு பெரிய அதிகாரத்தோடும், ஒரு பெரிய விசுவாசத்தோடும் அதை ஒழிச்சு காட்டணும். இப்ப என் வாயிலிருந்து வர வார்த்தைகள் அக்கினிமயமான வார்த்தைகளா வருது. ஏன்னா அவர் சொல்கிறார் எரேமியால 23:29, இதோ என் வார்த்தைகள் அக்கினியை போலும் கண்மலை நொறுக்கிற சம்மட்டை போலும் இருக்கிறது அல்லவா. ஒரு ஃபயர் மாதிரி அது வரணும். Cancer, in the mighty name of Jesus, I rebuke you, get out of my body சொல்லணும். இந்த சரீரத்தை விட்டு வெளியேறு என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். ஏன்னா அவர் சொல்கிறாரு, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல்ல தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று இதுதான் சொல்லணும். ஆண்டவரே, நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நீங்க தான் என்னுடைய கோட்டை, நான் உண்மை நம்பி இருக்கிறேன்பா, உம்முடைய சட்டங்களின் நிழல்ல நான் வந்திருக்கிறேன், உம்முடைய சத்தியம் எனக்கு பரிசை மாதிரி இருக்கட்டும், உம்முடைய சத்தியம் எனக்கு கேடகம் மாதிரி இருக்கட்டும். அப்படி சொல்லும் போது என்ன நடக்குது? அவர் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு நீ பயப்படாத இருப்ப. பயம் எல்லாம் வெளியே போயிடுது. நம்ம எதுவுமே பேசாம அமைதியா இருக்கும் போது என்ன நடக்குது? பிசாசு பல்வேறு எண்ணங்களை கொடுக்கிறோம். அவ்வளவுதான், உனக்கு கேன்சர் வந்துடுச்சு, இதோட நீ சாவதான் போகணும், இது குணமாவே ஆவாதான், இதுக்கு மருந்தே கண்டுபிடிக்கலையா. எல்லா நோய்களையும் குணமாக்கக்கூடிய ஒரு மருந்து இருக்கு. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. இன்னொரு மொழியாக்கம் சொல்லுது, உடலுக்கெல்லாம் மருந்தா இருக்குது, சரீரத்துக்குங்க. அவர் சொல்லுங்க, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, நீ நல்லா இருப்ப, வராதுன்னு சொல்லிக்கிறாரு. ஒருவேளை வந்துச்சுன்னு என்ன பண்றது? ஒழிச்சு கட்டுற வேலையில் இறங்கணும். முதல் நாள்ல இருந்து வெறுக்க ஆரம்பிக்கணும், எதிர்க்க ஆரம்பிக்கணும். ஏன் பிசாசு இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்றான்? இந்த மாதிரி நோய்களை கொண்டு வந்து கிறிஸ்தவர்களை ஒடுக்க பார்க்கிறான். எதிர்க்கணும். அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால கேன்சரை வெளியே போ, என் குடும்பத்தை விட்டு வெளியே போ, என் சரீரத்தை விட்டு வெளியே போ. இயேசுவின் நாமத்தினால் நான் பேசுகிறேன், வார்த்தையை பேசுகிறேன். வாதை என் கூட அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாத அவர் சொல்லுகிறார். அதனால நீ என்கிட்ட இருக்க முடியாது. நான் கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறேன், என் சரீரம் தேவனால கொடுக்கப்பட்டதா இருக்கிறது, இதுல வியாதிக்கு இடம் இல்லை, அனுமதி மறுக்கிறேன், வெளியே போ என்று நாம் சொல்லும் பொழுது நான் சொல்றேன், அது ஃபயர் மாதிரி போய் எப்படி
கீமோ கொடுக்கும்போது போய் எல்லாத்தையும் சுட்டரிக்குது. அந்த மாதிரி இந்த வைரஸ், பாக்டீரியா எல்லாத்தையும் அது சுட்டரிக்கக்கூடியதாக இருக்கு. அவ்வளோ பவர் இருக்குங்க. கீமோவோட பவர்ஃபுல் இது கர்த்தருடைய வார்த்தை. நான் சொல்றேன், இதை சொல்லுங்க, இதை பேசுங்க, இதில் அவ்வளோ பவர் இருக்கு. அவ்வளோதான், டைம் முடிஞ்சிச்சு. அடுத்த வாரம் பார்க்கலாம் திரும்பவும். இதில் எவ்வளோ பவர் இருக்குன்றதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நாம் யாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம். கேட்ட சத்தியத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, வார்த்தையில் எவ்வளோ வல்லம் இருக்கு என்பதை நாங்கள் கண்டோம் ஆண்டவரே. உங்களோட வார்த்தை வல்லமையா இருக்கிறது, அக்கினி போல இருக்குது, சம்மட்டி மாதிரி இருக்கு ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நிரம்பி இந்த வார்த்தைகளை வல்லமையோடு விசுவாசத்தோடு நாங்கள் பேசும்பொழுது அற்புதங்களும் அடையாளங்கள் நடக்கிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை எவ்வளோ வல்லமையுள்ளதா இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வார்த்தை எங்களுக்குள்ளே இருக்கிறது, ஜீவனா இருக்கிறது, வல்லமையா இருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள பட்டத்தை விட கருக்கானதா இருக்கிறது. எங்க இருதயத்தை மாற்றுறது, வாழ்க்கையை மாற்றுகிறது, மனம் திரும்ப வைக்கிறது, பாவங்களை ஒழிச்சு கட்டுகிறது. எங்களை வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு புது நம்பிக்கையை தருகிறது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். சத்தியம் அவருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை மக்களுடைய இருதயத்துக்குள்ளே நீர் கொண்டு சென்றிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மேல ஒரு பெரிய தாகத்தையும் பசியும் அவர்களுக்கு கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு அபிஷேகத்தோடு ஆண்டவரே அவர்கள் விசுவாசத்தோடு பேச உதவி செய்வீராக. அப்படி பேசும்போது அற்புதங்கள் நடக்கட்டும், பேசும்போது அதிசயங்கள் நடக்கட்டும், அடையாளங்கள் நடக்கட்டும், வியாதிகள் குணமாகட்டும், ஆண்டவரே நோய்கள் சொஸ்தமாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, இடைவிடாமல் அதில் தரித்திருக்கிறவர்களாக அவர்கள் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். வார்த்தை கேட்கிறதில் தீவிரமா இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். நோயும் பேயும் ஒழிச்சு கட்டுறதுல ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டை எடுத்து பண்ண நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். அவர்கள் பேசும்போது விசுவாசத்தை கனம் பண்ணுவீராக. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், வாழ்க்கைகள் மாறட்டும், நோய்கள் நீங்கட்டும், சுகம் உண்டாகட்டும், தோல்விகள் நீங்கட்டும், வெற்றி உண்டாகட்டும், நஷ்டங்கள் நீங்கட்டும், லாபம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தேவைகள்லாம் அற்புத விதமாக சந்திக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து சூழ்நிலைக்கு எதிராக, பிசாசுக்கு எதிராக, வியாதிகளுக்கு எதிராக, தங்களுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு எதிராக இவர்கள் வார்த்தையை பேசட்டும். பேசும்பொழுது அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.